Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோல M.Sc Mathematics கோர்ஸ்ல இருக்கிற Topologyன்ற சப்ஜெக்ட்ல Theorem 18.4 Maps into Products Statement and Proof பார்க்கலாம். First, continuity of a function definition பார்க்கலாம். Let x and y be topological spaces. A function f from x to y is said to be continuous if for each open subset v of y, the set f inverse of v is an open subset of x. இதான் வந்து definition. இப்போ x and y ரெண்டு topological spaces எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா x y ரெண்டுமே வந்து செட்டாக இருந்தால் அதுக்கு topology நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அந்த xன்றது டொமைனாகவும் yன்றது ரேஞ்சாகவும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். f from x to y அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த yன்ற ரேஞ்ச் ஸ்பேஸ்லேருந்து vன்ற ஒரு சப்செட்டு எடுத்துக்கிறீங்க. இந்த vன்ற சப்செட் yயில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட இன்வர்ஸ் இமேஜ் f இன்வர்ஸ் ஆஃப் vன்றது நம்மளுக்கு டொமைன் xல இருக்கணும். இந்த இன்வர்ஸ் இமேஜ்னால் எப்படி வரும், நம்மளுக்கு f இன்வர்ஸ் ஆஃப் vன்னு கிடைக்கும். அப்போ vன்றது ஓப்பன் இன் ஒய்யாக இருந்துச்சுன்னா f இன்வர்ஸ் ஆஃப் v இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். இதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கான மெயின் கான்செப்ட். இப்போ f இன்வர்ஸ் ஆஃப் v எல்லாம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா f inverse of v is a set of all points of x such that f of x belongs to v. அதாவது f inverse of v ல எல்லாமே டொமைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிறீங்க. x belongs to x. இந்த x என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா f of x belongs to v. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த x எல்லாமே நம்மளுக்கு f inverse of v ல கலெக்ட் ஆகும். அப்போ f inverse of v is a set of all points x of x for which f of x belongs to v. இப்போ f inverse of v எப்போ எம்டியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா if v does not intersect the image set f of x of f. இந்த f of x image set f of x வந்து v intersect பண்ணலை அப்படின்னா f inverse of v வந்து நம்மளுக்கு எம்டி செட்டாக இருக்கும். இல்லைனாக்கா f inverse of vல xல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் கலெக்ட் ஆகும். ஸோ f inverse of v is defined as a set of all points of x such that f of x belongs to v. f inverse of v is empty if v does not intersect the image set f of x of f. இதில் நம்ம மெயினாக இந்த கண்டினியூஸ் ஐடியா என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்றது டொமைனாக இருந்து ஒய்ன்றது ரேஞ்சாக இருந்ததுன்னா vன்ற ஒரு ஓப்பன் செட் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஒய்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் f inverse of v is open in the domain x. இதில் நம்ம இந்த ஓப்பன் செட்டை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு தனியாக டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆகும், ஒய்க்கு தனியாக டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் டோபாலஜியில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸாக இருக்கும். அதனால தான் இங்கே கண்டிஷன் நம்ம சொல்லும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்டில் சொல்கிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் இஃப் for each open subset v of y, the set f inverse of v is an open subset of x. Next, composition of two continuous functions is continuous அப்படின்ற ரிசல்ட்டும் நம்ம இந்த maps into products தியரத்துக்கு ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் the composition of two continuous function continuousoட இந்த ஐடியா வந்து தியரம் நம்பர் 18.2ல rules for constructing continuous functionல கொடுத்துருக்காங்க. Let x, y and z be topological spaces if f from x to y and g from y to z are continuous, then the map g composite f from x to z continuous. இந்த ஐடியா தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது xலேருந்து yக்கு போகிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு f அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் yலேருந்து zக்கு போகிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு gன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷனை நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு எஃப் ஜி ரெண்டுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜி காம்போசிட் எஃப் இதுவும் நம்மளுக்கு என்னவா இருக்கும், கண்டினியூஸ். அதுதான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறோம். f from x to y and g from y to z are continuous naaka composition of two functions f and g from x to z இதுவும் நம்மளுக்கு continuous அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்டோட மெயின் ஐடியா. Next definition,
projections of x cross y onto its first and second factors பத்தி பார்க்கலாம். First projection P for projection, P for pi அப்படின்ற சிம்பலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த P for projection, P for pi என்ற சிம்பலில் எதில் டிஃபைன் பண்ண போகிறோன்னா P for product space. ஞாபகம் வச்சுக்கோங்க, projection அப்படின்னு டிஃபைன் பண்ணாலே நம்மளுக்கு எதில் டிஃபைன் பண்ணுவோம், ப்ராடக்ட் ஸ்பேஸில். அந்த சிம்பல் நம்ம என்ன நொட்டேஷனில் கொடுக்க போகிறோம், pi. So P for projection, P for product space, P for pi1. So first இதில் pi1 from x cross y to x be defined by the equation pi1 of x comma y is equal to x. pi1 என்ற மேப்பிங் எதுலேருந்து டிஃபைன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ஸ்பேஸ் x cross yலேருந்து எதுக்கே போகுது, xக்கே போகுது. நம்ம டிஃபைன் பண்ணுறது ப்ராடக்ட் ஸ்பேஸ் x cross y, ஆனால் போய் சேர்ற இடம்னு பார்த்தீங்கன்னா xக்கு மட்டும். அதுதான் இங்கே ப்ரொஜெக்ஷன் மேப். அப்போ ப்ரொஜெக்ஷன் மேப்புனாக்கா என்ன அர்த்தம்னா, ப்ராடக்ட் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் மேப். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு போகிறதுனால pi1ன்ற நோட்டேஷன். செகண்ட் ஃபேக்டர் நான் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், pi2 ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய்க்கு. அப்போ ஒய்ன்றது செகண்ட் ஃபேக்டராக இருக்குது, போய் சேர்ற இடம் நம்மளுக்கு ஒய்யாக இருக்கிறதுனால செகண்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த நோட்டேஷனுக்காக pi2ன்ற நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ pi1ன்றது ப்ரொஜெக்ஷன் மேப் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து pi1னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு போய் சேரணும். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்யில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னு பார்த்தா எக்ஸு, செகண்ட் ஃபேக்டர்னு பார்த்தா ஒய். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். இப்போ pi1ன்ற ப்ரொஜெக்ஷன் மேப் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் டு த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ் be defined by the equation pi1 of x comma y is equal to, போய் சேர்ற இடம் நான் சொல்லியிருக்கேன், pi1னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி pi2 பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பேஸில் தான் நம்ம கொடுப்போம், பட் அவுட்புட் எனக்கு என்னவா வரும், செகண்ட் ஃபேக்டருக்கு மட்டும்தான். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்யாக நான் இன்புட்டில் கொடுத்தாலும் போய் சேர்றது எனக்கு என்னவா கிடைக்குது, செகண்ட் ஃபேக்டர் ஒய்யாக மட்டும் கிடச்சிதுன்னா pi2 of x comma y is equal to yன்றது தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மேப்ஸை தான் நம்ம pi1 and pi2 are called the projections of x cross y onto its first and second factors respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, projection map from the product space to first factor x, second factor yக்கு போகிற மேப்பிங் எல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே நோட்டேஷன் படி pi1ன்றது projection of x cross y onto first factor, pi2ன்றது projection of x cross y onto its second factor அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. So we use the word onto because pi1 and pi2 are surjective. ஏன்னா இந்த pi1 and pi2ன்ற ப்ரொஜெக்ஷன் மேப் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், ஏன்னா that is the continuous function. அதனால் அது நம்மளுக்கு எல்லா ரிசல்ட்லேயும் யூஸ் ஆகும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஜெக்ஷன் மேப்புன்றது P for projection, P for pi1ன்ற சிம்பிள், P for ப்ராடக்ட் ஸ்பேஸில் நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னு அர்த்தம். இங்கே ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதுமாரி நிறையா நம்பர் n நம்பர் வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் மேப்பு நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ரெண்டு ஃபேக்டருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அதாவது pi1ன்ற மேப் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து டிஃபைன் பண்ணி எங்கே போய் சேருது, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு மட்டும். pi2ன்ற மேப்பு ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து ஆரம்பித்து எங்கே போய் சேருது, ஒய்ன்ற அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது செகண்ட் ஃபேக்டர். அதாவது Pன்றது ப்ரொஜெக்ஷன் மேப், Pன்றது நொட்டேஷன் பை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்டர்ஸை பொறுத்து pi1 pi2 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இங்கே P for projection, P for pi, P for product space. இப்போ projection map defined on the product space to the first factor on the pi1. Projection map defined on the product space to the second factor ஆயிருந்துன்னா pi2ன்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த projection map வச்சு ஒரு ரிசல்ட் நம்ம டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். If U is an open set subset of X ஆயிருந்துன்னா then the set pi1 inverse of U is equal to U cross V, where U is open in X and Y is open in Y. So U cross Y is open in X cross Y. அதாவது நம்ம கீழே அந்த மேப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், pi1 from the product space X cross Y to X இருந்ததுன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம், pi1 from
எதுலேருந்து எதுக்கு போகுது எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து எக்ஸுக்கே போகுது. அதனால் எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வர்ற ஆன்சராக இருக்குன்றதுனால அதை மட்டும் வெரி பண்ணிக்கலாம். யூன்றது ஓப்பனிங் எக்ஸாக இருந்ததுன்னா ஒய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. π1 ஆஃப் யூ கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ. ஸோ இன்வர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா π1 இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு π1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது இந்த வெர்டிக்கல் லைன்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது π1 இன்வர்ஸ் ஆஃப் u is equal to u cross y. சிமிலர்லி π2ன்ற மேப் எப்படி சொன்னோம், ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து ரெண்டாவது ஃபேக்டர் ஒய்க்கு போகிறது. ஸோ π2 ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய், π2 ஆஃப் எக்ஸ் கிராஸ் v is equal to v where v is open in y. ஏன்னா ஒய்யில் ஆரம்பிச்சு எக்ஸ் கிராஸ் ஒய்யில் ஆரம்பித்து நம்மளுக்கு போய் சேர்றது ஒய்க்கு மட்டும்தான். அதனால் எக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒய்யை மட்டும் வேரி பண்ணிங்கன்னா ஒய்யில் இருக்க ஓப்பன் செட்ஸ் மட்டும் வேரி பண்ணால் போதும். ஸோ π2 ஆஃப் எக்ஸ் கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி. அப்போ இன்வர்ஸ் எப்படி இருக்கும், π2 இன்வர்ஸ் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வி. அது பார்த்திங்கன்னா இந்த π2 இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஸ் வி, π2 இன்வர்ஸ் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வின்றது நான் ஹரிசாண்டல் இதில் கொடுத்துருக்கேன் நான் ஸ்டிப்பு. π2 இன்வர்ஸ் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வி. எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிற லைன் ஹரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சிஸ்ன்றது வெர்டிக்கல் லைன், எக்ஸுன்றதும் வின்ற செட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு இது ஸ்லைஸ் மாதிரி. அந்த எக்ஸும் அந்த வியும் மார்க் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும். சிமிலர்லி π1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது எப்படி கொடுக்குது, யூவியும் ஒய்யும் ப்ராடக்ட் பண்ணி வர்றது, அதாவது யூவும் ஒய்யும் மீட் பண்ணுற போர்ஷன். யூவும் ஒய்யும் மீட் பண்ணுற போர்ஷன்னா யூ வந்து எக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம், ஒய்க்கு எல்லாமே ஃபிக்ஸடாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெர்டிக்கல் அந்த ஸ்லைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெர்டிக்கல் இது வந்து π1 இன்வர்ஸ் ஆஃப் யூ, ஹரிசாண்டல் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா π2 இன்வர்ஸ் ஆஃப் வி. ரெண்டும் மீட் பண்ணுற போர்ஷன் உள்ளே நான் செக்டு மார்க்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா யூ கிராஸ் வி. ஸோ π1 இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் π2 இன்வர்ஸ் ஆஃப் வின்றது என்ன அர்த்தம்னா யூ கிராஸ் வி, காமன் போர்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் கிராஸ் ஓப்பன் செட்ஸ் இன் ஒய். ஸோ π1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது யூ கிராஸ் வின்னு நம்ம வெர்டிக்கல் லைனாக கொடுத்துருந்தோம்னா π2 இன்வர்ஸ் ஆஃப் வின்றது எக்ஸ் கிராஸ் வியாக நீங்கள் கொடுத்திங்கன்னா ஹரிசாண்டல் இதாக ரெண்டும் மீட் பண்ணுற போர்ஷன் உள்ள அந்த செக் மார்க் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கிற போர்ஷன் தான் நம்மளுக்கு யூ கிராஸ் வி. அதாவது π1 இன்வர்ஸ் ஆஃப் யூவும் π2 இன்வர்ஸ் ஆஃப் வியும் மீட் பண்ணுற போர்ஷன் அர்த்தம் உங்களுக்கு. அப்போ இந்த இதுதான் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷனில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ். எக்ஸ் கிராஸ் ஒயில் டைரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் வரணும், யூ கிராஸ் வி, வேர் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ், வி இஸ் ஓப்பன் இன் ஒய். ப்ரொஜெக்ஷன் மேப்பை கொடுத்து அதுலேருந்து வர ஓப்பன் செட்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா π1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது ஓப்பன் இன் எக்ஸ் கிராஸ் ஒய், ஏன்னா π1 இன்வர்ஸ் ஆஃப் யூவோட வேல்யூ யூ கிராஸ் ஒய், π2 இன்வர்ஸ் ஆஃப் வியோட வேல்யூ எக்ஸ் கிராஸ் வி, where x is open in x, v is open in y. So x cross v is automatically open in x cross y. ரெண்டும் மீட் பண்ணுற போர்ஷன் பார்த்திங்கன்னா u cross vன்னு வந்துடும், where u is open in x and v is open in y. இது வந்து ப்ரொஜெக்ஷன் மேப்பை யூஸ் பண்ணி வர்ற ஓப்பன் செட்டு ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கான ஓப்பன் செட் டிஃபைன் பண்ணுற டெஃபினேஷன். Theorem 18.4 maps into products. Let f from a to x cross y be given by the equation f of a is equal to f1 of a comma f2 of a. Then f is continuous if and only if the functions f1 from a to x and f2 from a to y are continuous. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் f கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா f1 f2 ரெண்டுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கணும். சிமிலர்லி f1 அண்ட் f2 கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா fன்றது கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அதான் வந்து if and only if கேஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்குற மேப்பிங் பார்த்தீங்கன்னா f1 from a to x and f2 from a to y and f from a to x cross y. அதாவது f1 f2 and f எல்லாத்துலேயும் டொமைன் வேல்யூ நம்மளுக்கு a தான் அண்ட் ரேஞ்ச் மட்டும்தான் நம்மளுக்கு ஒன்று மாறும். f1க்கு ஏவிலேருந்து எக்ஸுக்கு மட்டும் போகுது, f2ன்றது ஏவிலேருந்து ஒய்க்கு போகுது அண்ட் fன்ற ஃபங்க்ஷன் ஏலேருந்து எக்ஸ் கிராஸ் ஒய், அதாவது ரேஞ்ச் ஸ்பேஸில் இருக்கிறத நம்ம ப்ராடக்ட் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட் ஸ்பேஸாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ இதில் பேஸ்டிங் லெம்மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு
சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அண்ட் ரேஞ்ச் வந்து ஒண்ணா இருக்கும். இங்க மேப்ஸ் இன்டு ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க டொமைன் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஏவா இருக்கு அண்ட் ரேஞ்ச் மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸுக்கு போறது ஒய்க்கு போறது அண்ட் ப்ராடக்ட்டுக்கு போறதுன்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இங்க கொடுத்துக்கிற f1 அண்ட் f2 ரெண்டுமே நம்மளுக்கு கோஆர்டினேட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த f of a ஓட ஆன்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா f of a is equal to coordinate values f1 of a, f2 of a அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க f1 from a to x அப்படின்னா f1 of a எல்லாமே எங்க வந்துரும் நம்மளுக்கு xல வந்துரும். Similarly f2 from a to y இருந்துச்சு அப்படின்னா f2 of a எல்லாமே நம்மளுக்கு எங்க வந்துரும் yல வந்துரும். So f from a to x cross y அப்படின்னாக்க f of a எல்லாம் எங்க வரும் அப்படின்னா x cross yல வரும். அதாவது x cross yலனாக்க xல இருக்க எலிமெண்ட் f1 of a and yல இருக்க எலிமெண்ட் f2 of a வா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இங்க கோஆர்டினேட் ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணிருக்கோம். f of a is equal to f1 of a, f2 of a. இப்போ நம்ம மேப்ஸ் இன்டு ப்ராடக்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் மேப்பை டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொஜெக்ஷன் மேப்பை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்க π1 from x cross y to x அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா π1 of x, y is equal to x for every x belongs to x. அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டருக்கு போகிற ப்ரொஜெக்ஷன் மேப் பார்த்தீங்கன்னா π2 from x cross y to y be defined by π2 of x, y is equal to y for every x y belongs to y. இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்க வந்து நம்ம π1 of xy is equal to x for every x belongs to x and π2 of xy is equal to y for every y belongs to y. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா π1 and π2 அது ரெண்டும் நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்றத சொல்லணும். இப்போ கண்டினியூஸ்ன்றதுக்கு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம் π1 from x cross y to x அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா uன்றது ஓப்பன் இன் xன்னு எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் π1 இன்வர்ஸ் ஆஃப் uன்றது ஓப்பன் இன் x cross yன்றத ப்ரூவ் பண்ணோம். அதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட ஐடியா. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட ஐடியா என்ன நம்மளுக்கு ரேஞ்ச் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்து அதோட இன்வர்ஸ் இமேஜ் நம்மளுக்கு டொமைன்ல இருக்குன்னு சொல்லணும். இங்க வந்து டொமைன் ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்றது x. ஸோ xல இருந்து uன்ற ஓப்பன் செட் எடுத்துக்கலாம். அதுல இருந்து π1 இன்வர்ஸ் ஆஃப் uன்றது ஓப்பன் இன் x cross y டொமைன்ல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா போதும். π1 வந்து கண்டினியூஸ் அப்படின்றது சொல்லிடலாம். இப்போ π1 இன்வர்ஸ் எப்படி வரும் நம்மளுக்கு π1 x cross yல இருந்து xக்கு போனுச்சு அப்படின்னா π1 இன்வர்ஸ் வேல்யூ xல இருந்து x cross yக்கு போகும். இப்போ π1 இன்வர்ஸ் ஆஃப் uன்றது எப்படி எழுதிக்கலாம் u cross y where u is open in x. So u cross y is open in x cross y ன்னு வந்துரும். இப்போ π1 இன்வர்ஸ் ஆஃப் u is open in x cross y இருந்துச்சுன்னா π1 is continuous. Similarly π2 from x cross y to y இதுவும் அதே ஐடியா தான். இப்போ ரேஞ்ச் ஸ்பேஸ்ல இருந்து ஓப்பன் செட் நம்ம vன்றதை எடுத்துக்கலாம். v is open in y இருந்துச்சுன்னா அப்ப π2 இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணும்போது y to x cross y ன்னு எழுதிக்கலாம். அப்ப π2 இன்வர்ஸ் ஆஃப் v is equal to x cross v where v is open in y ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x cross v is open in x cross y ன்னு வந்துரும். அப்ப π2 இன்வர்ஸ் ஆஃப் vன்றது x cross v is open in y நாக்க x cross y நாக்க π2 இன்வர்ஸ் ஆஃப் v is open in x cross y ன்னு எழுதிக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா vன்றது open in the range space y நாக்க π2 inverse of v is open in domain x cross y ன்னு prove பண்ணிட்டோம். So π2 is also continuous. இப்போ projection maps நம்ம already define பண்ணியிருக்கிறோம் π1 and π2. அது வந்து இப்போ continuousன்றதை prove பண்ணிட்டோம். The maps into products construction நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம இப்போ அடுத்தது நம்ம projection maps எல்லாமே continuousன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து x cross yக்கு போகிற ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் fன்னு எடுத்திருக்கோம். ஸோ x cross yலேருந்து நம்மளுக்கு xக்கு போகிற ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் π1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர்ற ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா f1 is equal to π1 composite f அப்படின்னு சொல்லலாம். காம்போசிஷன் ஃபங்க்ஷன் ப்ரொஜெக்ஷன் மேப்புக்கும் fக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஏவிலேருந்து xக்கு போகிற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து x cross yக்கு போகிறது f and x cross yலேருந்து xக்கு போகிறது ப்ரொஜெக்ஷன் மேப் π1. ஸோ π1 காம்போசிட் fன்றது நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது f1ன்றது எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஏவிலேருந்து xக்கு. சிமிலர் ஐடியா ஃபார் f2க்கு. f2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
fன்றது aவிலேருந்து x cross yக்கு போகிற ஃபங்க்ஷன் and x cross yலேருந்து yக்கு போகிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன எடுத்திருக்கோம் π2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ கம்பைன் பண்ணி கிடைக்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் f2ன்றது π2 காம்போசிட் fன்னு எழுதிக்கலாம். அது எங்கேருந்து எங்கே போகுது நம்மளுக்கு aவிலேருந்து yக்கு போகிற ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ fன்ற ஃபங்க்ஷன் a to x cross y இருந்து and π2ன்ற ஃபங்க்ஷன் x cross yலேருந்து செகண்ட் ஃபேக்டர் yக்கு போணுச்சு அப்படின்னா நம்ம வந்து புது ஃபங்க்ஷன் f2ன்றது எப்படி எழுதிக்கலாம் π2 காம்போசிட் fன்னு டிஃபைன் பண்ணலாம் aவிலேருந்து yக்கு போகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா fன்றது நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குது அண்ட் ப்ரொஜெக்ஷன் மேப்ஸ் எல்லாமே கண்டினியூஸ்ன்றதுனால π1 continuous f continuous composition of two continuous function again continuous வந்ததுன்னா f1 continuous ஆயிடும் and f2 வந்து continuous ஆயிடும். இப்போ f1 ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதியிருக்கோம் f1 from a to x இருந்துச்சுன்னா f1 of a எல்லாம் எங்க இருக்கும் xல இருக்கும். Similarly f2 from a to y இருந்துச்சுன்னா f2 of a எல்லாமே எங்க இருக்கும் yல இருக்கும். இப்போ f from a to x cross y இருந்துச்சுன்னா f of a எல்லாமே நம்மளுக்கு எங்க வந்துரும் x cross yக்கு வந்துரும். ஸோ f of aன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் f1 of a, f2 of a இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ ஏன்றது கேபிட்டல் ஏவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா f1 of aவை எப்படி எழுதிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா π1 காம்போசிட் fன்னு. இப்போ π1 f1 of a, f2 of aன்னு எழுதிக்கலாம். ஸோ f1 of f2 எழுதியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து fன்னு எழுதிக்கலாம். ஸோ f1 of a is equal to π1 composite f of aன்னு வந்துடும். இப்போ f1 is equal to π1 composite fன்னு வந்துடும். சிமிலர் ஐடியா ஏன்றது கேபிட்டல் ஏவில் எடுத்துட்டோம் அப்படின்னா f2 of aன்றதை எப்படி எழுதிக்கலாம் π2 of f1 of a, f2 of aன்னு எழுதிக்கலாம். அப்போ π2 of f of aன்னு எழுதிக்கலாம். இந்த கோஆர்டினேட் ஃபங்க்ஷனை நம்ம f1, f2ன்றதை f of aன்னு எழுதிட்டோம் அப்படின்னா f2 is equal to π2 composite fன்றது கிடைச்சிரும். அப்போ f1 எப்படி நம்ம போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிக்சரில் போட்டு காமிச்சோம். f1ன்றது π1 composite f ஆகும் and f2ன்றது π2 composite f ஆகும். இங்கே வந்து நம்ம ப்ரூஃபே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம f1ன்றதை கண்டினியூஸ்னு அசைன் பண்ணிட்டு என்ன ப்ரூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் f1 and f2 ரெண்டுமே கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இப்போ f1 எப்படி ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் f1 is equal to π1 composite f and f2ன்றது π2 composite f. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அசம்ஷனில் அப்படின்னா f வந்து கண்டினியூஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம π1 π2 கண்டினியூஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்ஷன் மேப்ஸ் எல்லாமே கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே நம்மளோட அசம்ஷன் f கண்டினியூஸ் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் நம்மளுக்கு என்னவா இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும். இங்கே வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது π1 காம்போசிட் f and π2 காம்போசிட் fன்னு இருக்குது. இது ரெண்டும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா f1 and f2 டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ π1 காம்போசிட் fன்றது f1 and π2 காம்போசிட் fன்றது f2 இருக்கும். ஸோ அந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா f1 and f2 ரெண்டுமே நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆகிடும். இப்போ கான்வர்ஸ் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா f1 f2 ரெண்டுமே கண்டினியூஸ்னு எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம் f கண்டினியூஸ்னு சொல்லணும். போன கேஸில் நம்ம f கண்டினியூஸ்னாக்க f1 and f2 கண்டினியூஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணோம். காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு f1 and f2 ரெண்டும் கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். இப்போ f1 f2 ரெண்டுமே கண்டினியூஸ்னு எடுத்துக்கிட்டு fன்றதை கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். இப்போ f1ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு f1 from a to xன்றது கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் u is open in xன்னு எடுத்துக்கலாம். by the definition of continuous function uன்றது open in the range space xன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா f inverse of u is open in a. Similarly f2 from a to yன்றது கண்டினியூஸ்னாக்க if v is open in the range space y இருந்துச்சு அப்படின்னா f inverse of v is open in the domain aன்னு எடுத்துக்கலாம். ஸோ f inverse of u is open in a வா இருக்கும் f inverse of v யும் open in a வா இருக்கும். பட் u is open in x and v is open in y. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். f1ன்ற ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஏவிலேருந்து எக்ஸுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஓப்பன் செட் யூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்குது f inverse of uன்றது ஓப்பன் இன் ஏவா வந்துடும். சிமிலர்லி f2ல டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து ஒய்க்கு போகிறது. ஸோ வின்றது ஓப்பன் இன் ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் f2 inverse of v is ஓப்பன் இன் ஏன்னு கிடச்சிரும்.
இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா f from a to x cross y கண்டினியூஸா இருக்கணும். f1 f2 ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கும்போது f from a to x cross y கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா to prove that if u cross v is open in x cross y ஆ இருந்துச்சு அப்படின்னா f inverse of u cross v is open in a வா இருக்கணும். where u is open in x and v is open in y. இப்போ வந்து நம்ம என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு continuous function ஐடியா படி f from a to x cross y நம்ம continuous நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா x cross y என்ற ரேஞ்ச் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஓப்பன் செட் u cross v நம்ம எடுத்துக்கலாம். இதோட இன்வர்ஸ் இமேஜ் நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கணும் f inverse of u cross v ஆ இருக்கணும். ஸோ அது வந்து ஓப்பன் இன் ஏவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் f is continuous அப்படின்றது ப்ரூவ் பண்ணலாம். where u is open in y x and v is open in y. அப்படி இருந்ததுனா தான் நம்மளுக்கு x cross y ஓட ஓப்பன் செட் நம்மளுக்கு u cross v ன்னு எழுதலாம். u is open in x ஆ இருந்து v is open in y ஆ இருந்ததுன்னா u cross v is open in x cross y ன்னு என்னால எழுத முடியும். ஸோ இப்போ என்னோட எய்ம் என்னன்னாக்கா u cross v is open in x cross y ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணும் f inverse of u cross v is open in a ன்னு ப்ரூவ் பண்ணும். where u is open in x and v is open in இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் f inverse of u cross v is open in a ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து f inverse of u ன்றது நம்மளுக்கு open in a வா இருக்கும் and f2 of inverse of v யும் நம்மளுக்கு open in a ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துலையும் இருக்குன்றதுனால f inverse of u cross v நம்ம இதோட இன்டர்செக்ஷனாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஈஸியாக open in a ன்றது வந்துடும். ஸோ it is enough to prove that f inverse of u cross v is equal to f1 inverse of u intersection f2 inverse of v ன்றது ப்ரூவ் பண்ணோம். எப்பயும் நம்மளுக்கு அந்த ஈக்குவல் டு வந்ததுன்னா ஈக்குவேஷன் வந்ததுனாக்கா இந்த மாதிரி ரெண்டு இன்க்ளூஷன் நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன இன்க்ளூஷன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்ட் f inverse of u cross v வந்து contained in f inverse of f1 inverse of u intersection f2 inverse of v ன்றது ஒன்று. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா f inverse of u cross v contains f1 inverse of u intersection f2 inverse of v ன்றது ரெண்டாவது பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி வரும் நம்மளுக்கு f inverse of u cross v contained in f1 inverse of u intersection f2 inverse of v ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஏன்றது f inverse of u cross v ல எடுத்துட்டோம் அப்படின்னா to prove that ஏன்றது இந்த ரைட் சைடில் இருக்கிற f1 inverse of u intersection f2 inverse of v ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக ப்ரூவ் பண்ணோம். இப்போ கொடுத்துருக்கிற அசம்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க a belongs to f inverse of v u cross v ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணும் ஏன்றது f1 inverse of u intersection f2 inverse of v ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன்றது f inverse of u cross v அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா f of ஏன்றது எப்படி எழுதிக்கலாம் u cross v ன்னு எழுதிக்கலாம். f of ஏன்றது எப்படி மாற்றிக்கலாம்னாக்கா கோஆர்டினேட் ஃபங்க்ஷனில் f1 of a, f2 of a belongs to u cross v. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற கோஆர்டினேட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற uல இருக்குன்னு அர்த்தம், செகண்டாக இருக்கிறது செகண்டா இருக்கிற v ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப f1 of a belongs to u and f2 of a belongs to v. So a-ன்றது நம்மளுக்கு f1 inverse of u and a-ன்றது f2 inverse of v ன்னு வந்துரும். So a-ன்ற பாயிண்ட் ரெண்டுத்துலயும் வர்றதுனால a belongs to f1 inverse of u intersection f2 inverse of v ன்னு எழுதிக்கலாம். So இந்த வேல்யூ நம்ம a வந்து f inverse of u cross v ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டு u cross v ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம் f இந்த கேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். f1 inverse of u லியும் இருக்கு f2 inverse of v லியும் இருக்குன்னு இந்த இன்டர்செக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னாக்கா f inverse of u cross v contained in f1 inverse of u intersection f2 inverse of v ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இதோட ரிவர்ஸ் பார்ட். இப்போ ரிவர்ஸ் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம f1 inverse of u intersection f2 inverse of v எங்க இருக்குன்னு சொல்லணும் f inverse of u cross v. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவர்ஸ் பார்ட்டை ப்ரூவ் பண்ணும். ஸோ ஏன்றதெல்லாம் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம் f1 inverse of u ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். to prove that a belongs to f inverse of u cross v ன்றது ப்ரூவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது எங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம் f1 inverse of u intersection f2 inverse of v.
to prove that A என்றது F inverse of U cross V ல இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த second part of the result நம்ம prove பண்ணிடலாம். இப்போ கொடுத்திருக்கிறதுல பாருங்க A என்றது நம்மளுக்கு F inverse of U intersection F2 inverse of V என்றது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேஸில் நம்மளுக்கு A என்றது நம்மளுக்கு F1 inverse of U லியும் and A என்றது F2 inverse of V லியும் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா F1 of A belongs to U and F2 of A belongs to V ன்னு வந்துரும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற F1 of A இருக்கிற மாதிரி U எழுதிக்கலாம் and செகண்ட் இருக்கிற F2 of A இருக்கிற மாதிரி V எழுதிக்கலாம். ஸோ F1 of A, F2 of A belongs to U cross V. ஸோ இதை F1, F2ன்றது எப்படி எழுதிக்கலாம்னா F of A belongs to U cross V. So A belongs to F inverse of U cross V. The first part அப்படியே reverse part தான் second part. So F1 inverse of U intersection F2 inverse of V contained in F inverse of U cross V அப்படின்றது second part. இப்போ first and second part combine பண்ணோம் அப்படின்னா we get F inverse of U cross V is equal to F1 inverse of U intersection F2 inverse of V என்றதை நம்ம prove பண்ணிட்டோம். இப்போ F1 and F2 continuous ன்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம் நம்ம F is continuous ன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ F1 F2 continuous அப்படின்னாக்க F1 inverse of U ன்றது open in A and F2 inverse of V ன்றது open in A ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே open in A ன்றதுனால intersection போட்டுக்கலாம். F1 inverse of U intersection F2 inverse of V is open in A ன்னு எழுதிக்கலாம். இப்போதான் நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம். F inverse of U cross V யும் அந்த intersection portion F1 inverse of U intersection F2 inverse of V யும் நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரைட் சைடில் இருக்க ஆன்சர் ஓப்பன் இன் ஏன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால லெஃப்ட் சைடு F inverse of U cross V is also open in ஏன்னு சொல்லிடலாம். ஸோ U cross Vன்றது நம்மளுக்கு ஓப்பன் இன் X cross Yன்னு எடுத்துட்டு F inverse of U cross V is open in ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால F is continuous அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த தியரம் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். புக்கோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். π1ன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க x cross y to x அண்ட் π2 ஃப்ரம் x cross y to y ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்ஷன் மேப் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் அந்த ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கும். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா π1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது U cross y ஆகும் and π2 inverse of V x cross V ஆவும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம காம்போசிஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது F1 of Aன்றதை π1 காம்போசிட் F ஆகும் and F2ன்ற ஃபங்க்ஷனை π2 காம்போசிட் F ஆகும் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து F1 and F2 கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க if F is continuous அந்த கேஸ் நம்மளுக்கு ப்ரூஃப் முடிச்சிடலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா F continuous அப்படின்னாக்க F1 and F2 வந்து காம்போசிட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வர்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆயிடும். இப்போ அடுத்தது கான்வர்ஸ் பார்ட். இப்போ கான்வர்ஸ் பார்ட்ல நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கான்வர்ஸ் பார்ட்ல F1 F2 கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா Fன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லணும். இப்போ F1 F2 கண்டினியூஸ் அப்படின்னாக்க U cross Vன்றது ஓப்பன் இன் X cross Y இருக்கும்போது F inverse of U cross V is open. ஸோ ஏன்றது F inverse of U cross V எடுத்துட்டோம் அப்படின்னா F of Aன்றது U cross V இருக்கும். அப்போ F1 of A belongs to U and F2 of A belongs to V. ஸோ F inverse of U cross V is equal to F1 inverse of U intersection F2 inverse of V. ஸோ ரைட் சைடில் ரெண்டுமே நம்மளுக்கு ஓப்பன் இன் ஏன்னு வச்சுட்டதுனால F inverse of U cross V is also open in ஏன்னு வந்துடும் நம்மளுக்கு. அப்போ U cross Vன்றது ஓப்பன் இன் X cross Y எடுத்துக்கும் போது F inverse of U cross V is open in ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால F is continuous if F1 and F2 are continuous எடுத்துக்கும் போது. அப்போ ரெண்டு போர்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், ஜேஎல் கெல்லி, ஸ்ரீநந்த் சுபாஷ் அண்ட் எஸ் வில்லார்ட். இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.